திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பீடி சுற்றும் கூலி தொழிலாளியின் மகளுக்கு 5,62,00,000 ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக கடிதம் வந்துள்ளதால் அந்த குடும்பமே நிலைகுலைந்து நிற்கிறது. சிக்கனாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா கவிதா தம்பதியின் மகள் வான்மதியின் பெயருக்கு வந்த அந்த கடிதம் ஆங்கிலத்தில் இருந்ததால் முகவரி மாறி கடிதம் வந்ததாக கருதி அலட்சியமாக இருந்துவிட்டனர். மீண்டும் அதுபோன்ற ஒரு கடிதம் வந்ததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ள குடும்பத்தினர் இதனால் மன உளைச்சலில் இருப்பதாக கூறியுள்ளனர். டெய்லி கூலி வேலை செஞ்சாலே எங்களுடைய பொழப்பு. எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு ஏற்கனவே. அது நம்மளுக்கு வரல, ஏதோ வேற லெட்டர் நான் நினைச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டர் பார்த்தாக்கா நீங்க ஜிஎஸ்டி கட்டணும். லெட்டர் 13ஆம் தேதி வந்துச்சு. அது ஜனவரி 13க்கு. அது எதுக்கு வந்துச்சுன்றதே எங்களுக்கு தெரியல. சரி அக்கம்மாக்கு என்னன்னாங்க, சும்மா உங்களுக்கு லெட்டர் வந்துருக்காது, ஏதோ வேற ஆள் மாறி வந்திருக்கு. நாங்கள் இப்போ பிரஸ்காரங்கோ போலீஸுங்கெல்லாம் எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுனால என்ன லெட்டர்னு சொல்லிட்டு கேட்டாக்கா அது ஜிஎஸ்டி கட்டணுமா. 5,62,11,716 ரூபாய் நீங்கள் கட்டணும், ஜிஎஸ்டி கட்டணும். நம்முடைய ஃபோனில் ஒரு 5,000 ரூபாய் செலவாகி என் கூட 10 பேர் கூட்டிட்டு போனோம். அந்த அளவுக்கு எனக்கு வருமானமும் கிடையாது. கவர்மெண்ட் எனக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னாக்கா, என் வீட்டில் என்ன ஒரு பிரச்சனை ஆச்சுனாக்கா கவர்மெண்ட் தான் நஷ்டே தரணும். இல்லைங்க, இதுலேருந்து எனக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் விடுதலை வாங்கி கொடுக்கணும். எனக்கு இதுக்கு எந்த சம்மதம் இல்லை. இது யார் செஞ்சாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.